இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 16வது வசனம். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். அதனால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. தேசத்து ஜனங்களின் கைகள் இரத்தத்தினாலும் விரல்கள் அக்கிரமத்தினாலும் கரைப்பட்டு உதடுகள் பொய்யை பேசி நாவு நியாயக்கேட்டை வசரித்ததினால் நியாயம் தூரமாயிற்று, நீதி பின்னிட்டு சென்றது, இருள் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. மாத்திரமல்ல, ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி பொய் பேசி தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள். சத்தியம் தள்ளுபடியாயிற்று. ஜனங்களுடைய அக்கிரமங்கள் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே பிரிவினைகளை உண்டாக்கி அவர்களுடைய பாவங்கள் தேவன் அவர்களுக்கு செவி கொடுக்காதபடி தடை பண்ணிற்று. இந்த சூழ்நிலையில் தேவனிடம் விண்ணப்பித்து மன்றாடி ஜெபிக்க ஒருவரும் இல்லை என்று கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே மத்தியஸ்தம் பண்ண, சமரசம் பண்ணி ஒப்புரவாக்க ஒருவரும் இல்லை. தேவனை விட்டு மனிதன் தூரம் போய் பாவத்தின் விளைவினால அதன் தண்டனையிலிருந்து அவனை மீட்க ஒருவரும் இல்லாததுனால அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்கினபடியினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே ரட்சிப்பை அருளி செய்தார். சோதோம் குமார பட்டணத்து மக்களுடைய பாவங்கள் அவர்களுடைய கூக்குரல் மிகுதியானதுனால தேவன் அதை தண்டிக்க முற்பட்ட போது ஆபிரகாம் தெய்வ சமூகத்தில் நின்று மன்றாடி ஜெபித்ததன் விளைவாக லோத்து காப்பாற்றப்பட்டான். அதே போல மோசே தேவனுடைய சமூகத்தில் நின்று மன்றாடி பரிந்து பேசி ஜெபித்ததன் விளைவு யாக்கோபின் சந்ததியார் பாதுகாக்கப்பட்டார்கள். பினேகாஸ் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினதன் விளைவாக தேவனுடைய கோபத்தை அவன் ஆற்றினான். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று கர்த்தர் சொன்னார். தம்முடைய ஜனங்களுக்காக, தம்முடைய தேசத்துக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனை கர்த்தர் தேடுகிறார். அப்படிப்பட்ட மனிதர்கள்தான் தேவனுடைய கோபத்தை ஆற்ற முடியும். என்னாமல் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி மனம் திரும்பி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதம் அவருடைய நாமும் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நம்முடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய தேசத்தின் பாவங்களுக்காக நாம் திறப்பிலே நின்று மன்றாட வேண்டியவர்கள். எசேக்கியேல் 9வது அதிகாரத்தில் தேசத்திலே நடந்த காரியங்களை குறித்து பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்களுடைய நெற்றிகளிலே அடையாளம் போடப்பட்டது. அடையாளம் போடப்பட்டவர்கள் மாத்திரமே பாதுகாக்கப்பட்டார்கள், மற்றவர்கள் சங்கரிக்கப்பட்டார்கள். தேசங்களிலே நடக்கிற இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள், உபத்திரவங்கள், கொள்ளை நோய்கள், யுத்தங்கள் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. அப்படி விழித்திருந்து ஜெபிக்க ஆட்கள் இல்லாததை குறித்து, விண்ணப்பிக்கக்கூடிய ஆட்கள் இல்லாததை குறித்து தேவன் ஆச்சரியப்பட்டார். நடக்க இருக்கிற சம்பவங்களை குறித்து அறிந்தும் அறியாதது போல ஜெபிக்க வேண்டிய மக்கள் ஜெபிக்காமல் இருந்தோமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, தேசம் அழியாதபடி திறப்பிலே நின்று ஜெபிக்க ஆட்களை தேடிக்கொண்டு இருக்கிறவரே, ஆரோனை போல ஆவியிலே மரித்து போனவர்களுக்கும் உமக்கு நடுவே நிற்கத்தக்கதாகவும் மோசையை போல திறப்பிலே நின்று ஜெபிக்கத்தக்கதான கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். வரப்போகிற இந்த உபத்திரவங்களுக்கெல்லாம் தப்பி உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கத்தக்கதான கிருபை தரும்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.